Hi, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனால என்ன அட்வான்டேஜஸ்லாம் இருக்கு, அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இன்வெஸ்ட்மென்ட் பேங்கிங்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் பண்ணுறவங்க. இவங்க வந்து கார்பரேட் கவர்மெண்ட் பண்ட்ஸ்லாம் வந்து ரெகுலேட் பண்ணுறவங்க. இவங்க வந்து கார்பரேட் கவர்மெண்ட் என்டிட்டிஸ்க்கெலாம் வந்து கேபிட்டலை ரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க. இவங்க வந்து இந்த கம்பெனிஸ்க்கெலாம் வந்து ஃபினான்சியல் அட்வைஸ் கொடுக்குறவங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், மெர்ஜர் அண்ட் அக்யூசிஷன்ஸ், அண்டர் ரைட்டிங் டிரான்சாக்ஷன், ஃபினான்சியல் டிரான்சாக்ஷன்ஸ், அதுக்கப்புறம் ஐபிஓஸ், இதெல்லாம் வந்து பண்ணுறவங்க எல்லாமே இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் தான். அதில் மெயினாக இவங்க பண்ணுறது என்னென்னா ரைசிங் கேபிட்டல். இவங்க வந்து கேபிட்டல் ரைஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அது வந்து ஐபிஓ மூலிமா இவங்க வந்து ரைஸ் பண்ணுவாங்க பப்ளிக்கிட்டேருந்து. நம்ம நிறைய ஐபிஓ ரிவ்யூஸ்லாம் பார்ப்போம், நம்ம சேனல்லே போடுவோம். இந்த ஐபிஓ வந்து லான்ச் பண்ணுறதே மெயினாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் தான். அதில் வந்து லீட் மேனேஜர்ஸ் சொல்லி நம்ம ஒரு டாபிக் பார்ப்போம். ஜேஎம் ஃபினான்ஷியல், கோட்டக் மஹிந்திரா, அதுக்கப்புறம் ஜேபி மார்கன், இவங்களாம் இருப்பாங்க. இவங்களாம் தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ். இதில் செகண்டாக இவங்க மெயினாக பண்ணுறது என்னென்னா மெர்ஜர் அண்ட் அக்யூசிஷன். இந்த பேரை கேட்டாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரெண்டு கம்பெனி வந்து மெர்ஜ் பண்ணுறது அண்ட் அக்யூசிஷன் பண்ணுறதும் இவங்க பண்ணுறாங்க. ரெண்டு கம்பெனி மெர்ஜ் பண்ணுறது தான் எப்படின்னா, நம்ம உதாரணத்துக்கு வோடாஃபோன் ஐடியா எடுத்துக்கலாம். வோடாஃபோன் ஐடியா வந்து 2018 தனித்தனியாக தான் இருந்தாங்க. ஜியோ வரதுக்கு முன்னால். ஜியோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்பெனிக்கும் வந்து பிஸ்னஸ் லாஸ் ஆச்சு, உங்களுக்கு வந்து கேபிட்டல் கம்மியாச்சு. அதனால என்ன பண்ணாங்கன்னா வோடாஃபோன் ஐடியா ஒன்றா மெர்ஜ் பண்ணிட்டாங்க. மெர்ஜ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் கேபிட்டல் வச்சு அந்த பிஸ்னஸ் ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு ரன் ஆகிட்டு இருக்கு. இதுதான் மெர்ஜர் அண்ட் அக்யூசிஷன். அக்யூசிஷன்னா என்னென்னா ஒரு கம்பெனியை ஃபுல்லாக அவங்க காசு கொடுத்து அக்வயர் பண்ணுறது. உதாரணத்துக்கு நம்ம ஃபேஸ்புக் எடுத்துக்கலாம். ஃபேஸ்புக் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் இதெல்லாம் வந்து காசு கொடுத்து அக்வயர் பண்ணிட்டாங்க. இதுதான் வந்து அக்யூசிஷன். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இது ரெண்டும் சேர்ந்தது தான் மெர்ஜர் அண்ட் அக்யூசிஷன். இதுவும் எங்கள் மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மூணாவதாக பார்த்தீங்கன்னா இவங்க அண்டர் ரைட்டிங் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் வந்து ஒரு கம்பெனியோட செக்யூரிட்டிஸை வந்து சேல் பண்ணுறாங்க. அதில் வந்து ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ்லாம் வந்து வரும். ஈக்விட்டி, ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ் இது எல்லாத்தையும் சேல் பண்ணுறாங்க. அது வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் தான். அதுக்கப்புறம் நாலாவதாக பார்த்தீங்கன்னா அட்வைசரி சர்வீஸ். இவங்க வந்து அதர் கம்பெனிஸ்க்கு வந்து ஃபினான்சியல் அட்வைஸ் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு சில எஃப்ஐஐஸ் இருக்காங்களா, ஃபாரின்லேருந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்க. அவங்க வந்து நிறைய ஃபண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க, க்ரோர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களால வந்து அவங்களோட அக்கௌண்ட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியாது. அதனால வந்து இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் கையில் கொடுப்பாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அவங்களோட ஸ்டாக்ஸ் வந்து எவ்வளோ இருக்குது, எவ்வளோ டிவிடெண்ட் தராங்க, அந்த டிவிடெண்ட் எல்லாம் எப்படி பார்க்குறது, இதெல்லாம் வந்து அவங்க நிறைய கம்பெனியில் நிறைய ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணதால அவங்களால வாட்ச் பண்ண முடியாது. அதனால வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் கையில் இந்த பொறுப்பை ஒப்படைச்சிருவாங்க. அவங்க வந்து பார்த்துப்பாங்க. இதுக்கு வந்து சில கமிஷன்ஸ் பிடிப்பாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் அனலைஸ். ஒரு கம்பெனி வந்து அடுத்த ஒரு 2 இயர்ஸ் 5 இயர்ஸில் எவ்வளோ க்ரோத் ஆகும், எவ்வளோ லாஸ் ஆகும், இது எல்லாம் வந்து ரிசர்ச் பண்ணுவாங்க. ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணுவாங்க. இதுவும் மெயினாக இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் பண்ணுறாங்க. அதனால தான் ஒரு சில கம்பெனிஸ்லாம் வந்து 2 இயர்ஸ் 3 இயர்ஸில் வந்து நல்லா வளர்ந்துடும். இல்லை பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். அந்த எஃப்ஐஐஸில் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் தான். இவங்க வந்து அதிகமாக பணம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனியில் வந்து க்ரோரில் வந்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த கம்பெனியோட ஷேர் ப்ரைஸ் வந்து மேலே ஏறுறப்ப ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம், இன்வெஸ்ட் பண்ணுவோம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேலே ஏற செல் பண்ணிட்டு போயிடுவாங்க. செல் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் அப்படியே ஏறணும். இது மெயினாக இவங்க பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் மேக்கிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ட்ரேடிங் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் பண்ணுவாங்க. இவங்க வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் வந்து வேலை செய்வாங்கள்ல எம்ப்ளாயிஸ் தான் ட்ரேடிங்கே பண்ணுவாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாக் எவ்வளோ மேலே போகும், கீழே இறங்கும் எல்லாமே தெரியும். இவங்க வந்து ட்ரேடிங் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டே இருக்கும்போது நிறைய க்ரோத் ஆகிட்டே இருக்கும்போது நம்மள மாரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணும்போது லாஸ் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. அதனால வந்து பார்த்து இன்வெஸ்ட் பண்ணணும். இது பண்ணுறதும் இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் தான். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் எதனால் முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்னல இந்த ரீசன்ஸ் எல்லாமே பண்ணுறது இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஒரு கம்பெனியை மெர்ஜ் பண்ணுறது, கம்பெனியை அக்வயர் பண்ணுறது, இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது, இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பேங்க்ஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம வரக்கூடிய வீடியோஸில் பார்க்கலாம். இவ்வளோ தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் ஃபினான்ஷியல் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ், பிஸ்னஸஸ், பேங்க்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுன்னா நோட்டிஃபிகேஷன் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நான் உங்களை அடுத்த வீடியோஸில் பார்க்குறேன்.